எங்களோட வனவாசத்தோட 6 வருஷம் முடிஞ்சது. அப்போ அர்ஜுனன் நான் போய் தவம் இருந்து போருக்கு தேவையான அஸ்திரங்களை பெற போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவன் ஃபர்ஸ்ட் போனது வருண பகவான் கிட்ட. அவர்கிட்ட வேண்டி வருணாஸ்திரம் பெற்றான். அப்படி மற்ற தெய்வங்களையும் வேண்டி அவங்க கிட்ட இருந்தும் அஸ்திரங்களை பெற்றான். அவனுக்கு சிவன் கிட்ட இருந்து பசுபதாஸ்திரம் கிடைக்கணும்னு ஆசை. அதனால நேரா ஹிமாலய மலைக்கு போய் கடுமையா தவம் செஞ்சான். ரொம்ப நாள் தவம் செஞ்சான். ஆனா சிவன் வரவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பசி, பயங்கர பசி. அப்போ அந்த பக்கமா ஒரு கரடி வந்துச்சு. உட்கார்ந்த மாதிரியே ஒரு அம்பு எடுத்து வீசி அதை விழுத்திட்டான். சரி, பக்கத்துல போய் பார்த்தா அது மேல 2 அம்பு இருக்கு. இது யாருடான்னு சுத்தி சுத்தி பார்த்தா அங்க ஒரு காட்டுவாசி மனுஷன் நின்றுட்டு இருக்கான். நான் தான் அந்த அம்பை முதல்ல எய்தேன்னு சொல்றான். அதனால அந்த கரடி எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவர் வராரு. அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கர்வம், தான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய வில்வித்தை வீரன்னு. ஸோ 2 பேரும் சண்டை போடுறாங்க. ரொம்ப நேரம் அம்பு எய்து சண்டை போடுறாங்க. யாராலையும் ஜெயிக்க முடியல. கையில இருந்த அம்பெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் 2 பேரும் மல்யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுவாசி நல்ல திடகாத்திரமான ஆளு. அர்ஜுனனை ஈஸியா வீழ்த்தி கீழே விழ வச்சுட்டாரு. தான் தவம் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருந்த லிங்கம் முன்னாடியே போய் விழுந்தான் அர்ஜுனன். விழுந்த உடனே அங்க பக்கத்துல இருந்த பூவை எடுத்து லிங்கத்து மேல வச்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறான். பார்த்தா காட்டுவாசி மனுஷனோட தலையில அந்த பூ இருந்துச்சு. ஸோ வந்தது சிவபெருமான் தான் தெரிஞ்சிச்சு. உடனே ஓடி போய் அவர் காலிலேயே விழுந்துட்டான். என்னோட அகங்காரத்துக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அப்படி சிவபெருமான் ஹாப்பியாய் பசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கினாரு. இன்னும் அர்ஜுனன் என்னென்ன வரங்களை பெற்றான்னு தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் அடுத்த எபிசோடுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.